ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தது எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குன்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. தேர்ட் ஒன் முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ். ஃபிஃப்த் ஒன் கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் நோய்கள் பெருக மனிதன் டேஷ் விட்டு விலகியது தான் முதன்மையான காரணமாகும். செவன்த் ஒன் கழுத்தில் சூடுவது டேஷ் ஆகும். எயித் ஒன் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். நைன்த் ஒன் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். டென்த் ஒன் மலர்களிலிருந்து வரும் டேஷ் வண்டுகளை ஈர்க்கும். நெக்ஸ்ட் பகுதி 2பா. ஸோ மேலே இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டினில் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு கேளுங்க, சரிங்களா? கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 2 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 5 வினாக்கள் மட்டும் விடையலை. 11th ஒன் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. 12th ஒன் ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th ஒன் சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14th ஒன் மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 15th ஒன் தமிழ் மருத்துவத்தின் மருந்துகளாக பயன்படுவன அவை. 16th ஒன் தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழ் அழகனார் கூறுகிறார். 17th ஒன் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரிவு 2பா. பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். 18வது பொறுத்த வரைக்கும் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழ் அழகனார் கூறுவன யாவை. 19th ஒன் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. 20 எழுத்துக்களில் பிறப்பு என்றால் என்ன. 21 ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவை. 22 நோய்கள் பெருக காரணம் என்ன, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 3 மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23ல் வாழ்க நிரந்தரம் என தொடங்கி வன்மொழி வாளியை மூடிய தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எழுதுக, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பகுதி 4 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வருமா, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கண்டிப்பாக பல பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபட்டு வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் 1 to 4 மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை வேறு கொஸ்டின் பேப்பர் வரலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு படிச்சுட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக 4 மாவட்ட மாணவர்களுக்கு இது அப்படியே வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ படிச்சுட்டு போயிருங்க இப்போ நல்லா. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 4 பொறுத்த வரைக்கும் 24 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுதுக. ஸோ கான்சோனன்ட்டு வவ்வல். 25 பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு பலகையில் பிழையோடு அறிவிப்பு எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள். 26 சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உலகம் தமிழ் மொழி வாலாட்டும் உள்ள வரையிலும். நெக்ஸ்ட்டு கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் பகுதி 5 பொறுத்த வரைக்கும் கட்டுரை எழுதுகப்பா. எனது தாய்மொழி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதணும். நெக்ஸ்ட் பகுதி 6 பொறுத்த வரைக்கும் விடையளிக்கும்ப்பா. ஆலை எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. அல்லது ஒரே எழுத்து ஒரு மொழியின் மொழிகள் இடம்பெறுமாறு 5 தொடர்களை எழுதுக, ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் கொஸ்டின் பேப்பர். இது கூட எல்லா கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக பல மாவட்டத்தில் இது கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தொடர்ந்து நான் பசங்க போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம் மாணவர்கள், தவற விடாதீர்கள். பை பை.